பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேச ஆயத்தப்பட்டிருக்கிற அவருடைய வார்த்தையாவது எரேமியாவின் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே வாசிக்கிறோம். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். தேவ ஜனமே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் உங்களை சம்பூரணமடைய பண்ணுவேன், நான் உங்களை நிரப்புவேன். ஆமாங்க, கர்த்தர் உங்களை சம்பூர்ணமடைய செய்வார். சம்பூர்ணமாயிருப்பீர்கள். உங்களை நிரப்பி நடத்த கர்த்தர் வல்லமை உள்ளவர். வசனத்தில் வாசிக்கும்போது யாரை கர்த்தர் சம்பூர்ணம் அடைய செய்கிறாரா? விடாய்த்த ஆத்துமாவை, தாகத்தோடு இருக்கிற ஆத்துமாவை. இன்னைக்கு நீங்கள் தாகத்தோடு இருக்கிறீங்க. எப்பொழுது என் காரியம் நிறைவேறும், எப்பொழுது இந்த இடத்துல எனக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும், என் வாழ்க்கையில் நான் கடந்து போகிற சில கடினமான பாதைகளில் எப்பொழுது எனக்கு ஒரு தீர்க்கமான பதில் கிடைக்கும், எப்பொழுது நான் இதில் விடுவிக்கப்படுவேன்னு சொல்லி பல தாகத்தோடு கூட நீங்கள் இருக்கிறீங்க. பல தாகத்தோடு கூட இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பா நீ விடாய்த்து போய் இருக்கிற, தாகத்தோடு இருக்கிற, பலனற்று போய் இருக்கிற, நான் உன்னை சம்பூர்ணமடைய பண்ணுவேன். நான் உன்னை கைவிடுகிறதில்லப்பா, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன் கூட இருந்து உன்னை நடத்துவேன். நீ நினைக்கிற என் பலனெல்லாம் போயிட்டு, என் சத்துவம் போயிட்டு, என் ஆரோக்கியம் போயிட்டு, எனக்கு உண்டான நன்மை போயிட்டு, நான் விடாய்த்து போய் மரண தருவாயில் இருக்கிற நினைக்கிறீங்க. கர்த்தர் உங்களை விட்டு விலகுகிறதில்ல, கர்த்தர் உங்களை கைவிடுகிறதில்ல. தேவன் உங்களோடு இருந்து உங்கள் ஆத்துமாவை அவர் நிரப்ப, டாய்த்து போன உங்களை சம்பூர்ணம் அடைய பண்ணவும், ஆத்துமாவை நிரம்ப பண்ணவும் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் தாகம் அடையார். நான் ஜீவ தண்ணீரப்பா, ஜீவ தண்ணீரை கொடுக்கக்கூடியவர். அவரிடத்துல நீங்க வந்துட்டீங்கன்னா ஒரு காலம் தாகம் அடைய மாட்டீங்க. கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை அவர் நிரப்பி நடத்துவார், செழுமை அடைய பண்ணுவார், நினமுள்ளதாய் கர்த்தர் மாற்றுவார், அவர் கைவிடாதிருப்பார். இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை நான் சம்பூர்ணம் அடைய பண்ணி ஆத்துமாவை நான் நிரப்புவேன், ஆத்துமாவை நான் நிரப்புவேன். எல்லாவித ஆசீர்வாதங்களினாலும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையிலே அவர் உங்களை நிரப்பி நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் விடாய்த்து போய் இருக்கிறவர்கள், பலனற்று போய் இருக்கிறவர்கள், சத்துவமற்று போய் இருக்கிறவர்கள், தேவனாகிய கர்த்தர் தாமே உடைய வாழ்க்கையில் அவர்களை சம்பூர்ணமடைய பண்ணி அவர்கள் ஆத்துமாவை நிரப்பி நடத்த ஜெபிக்கிறோம். நீங்க கூட இருங்கப்பா, கைவிடாம நடத்துங்க, கைவிடாம நடத்துங்க. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் தாகமடையான் என்று சொன்னீரே, வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். தேவ பிள்ளையே, இந்த வார்த்தைகளை கேட்டவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் சம்பூர்ணம் அடைய பண்ணுவேன், உன் பலவீனத்தை நான் மாற்றி போடுவேன், உன் துக்கங்களை மாற்றி போடுவேன், டாய்த்து போய் வந்திருக்கிற உன்னை நிறமுள்ளதாய் மாற்றுவேன். அடுத்த இந்த வார்த்தை, உன் ஆத்துமாவை நிரப்பி நடத்துவார், நிரப்பி நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் நிறுத்துவார். God bless you. God bless you.